இது பட்டாணி, இது பச்சை பட்டாணி. இங்க இருக்கிறது பச்சை பிளஸ் பட்டாணி. எது? அதாவது இந்த பச்சை பட்டாணிய தான் தண்ணீல நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி அதோட கலர் தனியா, பட்டாணி தனியா பிரிஞ்சிருது. எதுக்காக அந்த மாரி கலர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பட்டாணி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது கொஞ்சம் பச்சை கலர்ல இருக்கும். அதே அத ட்ரை பண்ணி ரொம்ப நாள் பயன்படுத்துறதுக்காக மாத்தும்போது, இந்த மாதிரி அதோட கலர் வந்து மாறிரும். மக்களோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாரி பச்சை கலர்ல இருந்தா மட்டும் தான் அது ஒரு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே இந்த மாரி கலர் மாறிடுச்சு அப்படின்னா, அது காய்ந்த ஒரு பட்டாணி. இத இப்போ ரெடி பண்ணணும் அப்படின்னா, அந்த மாரி தண்ணீல ஊற வச்சு தான் ரெடி பண்ணணும். ஆனா இந்த பட்டாணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப காயவும் இல்ல. ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இதுல கலர் இல்ல. கலர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டல்லான கலர்ல தான் இருக்கு. அப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான பட்டாணியையே மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒண்ணு அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாரி பச்சை கலர்ல கலர் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கக்கூடிய கலரை தான் நம்ம தண்ணியில் போடும்போது இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ இந்த பட்டாணியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது கலர் போனதுக்கப்புறம் ரொம்ப லைட்டான ஒரு கிரீன் கலரில் இருக்குது. ஸோ இதை மக்களை வாங்க வைக்கிறதுக்காக தான் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐயோட ரெகுலேஷன் படி பெயிண்ட் அடிக்கலாம். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பட்டாணியை டின்ல கேன் பண்ணி விற்கிறாங்க, இல்லை அதுக்கு எதுவும் மதிப்பு கூட்டி பேக்கெட்ஸில் விற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் லிமிட்டடான அளவில் கலர் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் 100 ppm அளவுக்கு தான் சேர்க்கணும். ஒரு கிலோகிராமுக்கு 100 மில்லிகிராம் அப்படின்ற கணக்குல. ஆனா இங்க சேர்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான லிமிட்டும் கிடையாது. மொத்தமா கலரை ஊத்தி மிக்ஸ் பண்ணி அது பச்சையாகிற வரைக்கும் போட்டு பிரட்டிட்டு இருப்பாங்க. அந்த அளவு ஒரு மோசமான கலரை மோசமான விகிதத்துல சேர்க்கிறது தான் இந்த பச்சை பட்டாணி. உங்களுக்கு நிஜமாவே ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த முழுசா பீன்ஸோட வருது இல்லையா, அதை வாங்கி பிரிச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பேக்கெட்ல வர்றதை நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது.